அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபின்னு பார்த்துடலாமா? மறுபடியும் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆனால் குவைட் ரெசிபி இல்லை, இது வந்து சவுதி ரெசிபி. இது வந்து சவுதியில் ரொம்ப ஃபேமஸ். இது வந்து பேர் ஜுபூனியா. ஜுபூன்னா வந்து சீஸ். இன்றைக்கி நம்ம சீஸ் வச்சு தான் செய்ய போகிறோம். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். வாங்க பார்த்துடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த ஸ்வீட்டுக்கு தேவையானது 2 கப்பு மைதா மாவு, 1/2 ஸ்பூன் வந்து ஈஸ்ட் போட்டிருக்கேன், 1/4 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் போட்டிருக்கேன், 3 ஸ்பூன் வந்து பால் பவுடர், 6 ஸ்பூன் வந்து சீஸ் போட்டிருக்கேன். இந்த சீஸ் வந்து கிளாஸ் சீஸ் தான் நான் போட்டிருக்கேன். 1 முட்டை, 1/4 கப்பு வந்து எண்ணெய், 4 ஸ்பூன் வந்து சுகர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் பவுடர் நான் போட்டிருக்கேன். அது வீடியோவில் ஷூட் ஆகலை. தேங்காய் ட்ரை பவுடர் நான் போட்டிருக்கேன். பவுடர் கிடையாது, தேங்காய் நம்ம துருவுனா எப்படி இருக்குமோ அதேமாதிரி அதிலே ட்ரை நான் இதில் போட்டிருக்கேன். இதுதான் இதுக்கு முக்கியமான இந்த சீஸும் இந்த தேங்காயும் போடுறதுனால டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சு 1 ஹவர் நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவு வந்து நல்லாவே ஆக்டிவ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி 4 பாகமாக நான் பிரித்து எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா நான் திரட்டிக்கிறேன். ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் மொத்தமாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் நான் திரட்டியிருக்கேன். மாவு கொஞ்சம் ஒட்டுச்சுன்னா லேசாக மாவு தூவிக்கலாம். உங்கள்கிட்ட எந்த ஷேப் இருந்தாலும் கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரவுண்ட் ஷேப்பில் தான் கட் பண்ணுறேன். ஷேப் இல்லைனாலுமே கத்தியில் டைமண்ட் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஸ்கொயராக போட்டுக்கலாம், டைமண்ட் மாதிரி போட்டுக்கலாம். அது நம்ம இஷ்டம் தான். நான் இன்றைக்கி வந்து ரவுண்டாக வந்து நான் ரவுண்ட் ஷேப் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் எடுத்து இந்த மாதிரி நல்லா எடுத்துக்கலாம். எல்லா மாவுலையுமே நான் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் எண்ணெயை காய வச்சு நம்ம ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்பவுமே கருகிடக்கூடாது, அதே மாதிரி வெள்ளையாக இருக்கக்கூடாது. கோல்டன் ப்ரௌன் கலரில் எடுக்கணும். அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும். இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா இது வந்து சவுதி ஃபேமஸ். இது சவுதிலலாம் இது ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். குவைத்தில் அவ்வளோவா ஃபேமஸ் இல்லை. இது வந்து சவுதி ஸ்பெஷல் தான். இது ரொம்ப நல்லாயிருக்கும் அங்கே. ஏன்னா நம்ம சீஸ் இந்த கோகோனட் போடுறதுனால நம்மளுக்கு அந்த ஃப்ரை பண்ணும் போதே அதோடய ஸ்மெல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இருக்கிற மாவே நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஏற்கனவே சுகர் சிரப்பு இருக்கு இல்லையா, அதை போட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லா ஸ்வீட்டுக்குமே நான் வந்து சுகர் சிரப் தான். ஏன்னா நான் ஒரு பெரிய பாட்டிலில் நான் ரெடி பண்ணி வச்சுப்பேன். அது வந்து எனக்கு 1 வீக்குக்கு வரும். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நான் வந்து ரமதானில் ஸ்டார்ட் பண்ணது சுகர் சிரப்பு தான். இப்போ வந்து நான் வந்து சுகர் சிரப்பு நான் மேலே ஊற்றிருக்கேன். இதுவுமே ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இது கொஞ்சம் மெதுவாகவே நம்ம இந்த சுகர் சிரப்பை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி மேலேயுமே கொஞ்சம் ட்ரை கோகோனட்டை நான் இப்போ போட்டிருக்கேன். இது சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டுமே நல்லாவே இருக்கும். இப்போ நான் வந்து இதில் போட்டுட்டு மேலே வந்து பிஸ்தா பவுடரையும் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோகோனட் பவுடரையும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இந்த ஸ்வீட் உங்களுக்கு பிடிச்சா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பேர் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னுடைய சேனலை பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.